நம்முடைய இந்த விசேஷ ஆராதனையை நாம் தொடங்குவதற்கு முன்னதாக சபையாருடைய கவனத்திற்கு 2 காரியங்கள். முதலாவதாக, தயவு செய்து உங்களுடைய ஹேண்ட்போன் சைலண்ட் மோட் அல்லது அடைத்து வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அப்படியாக எந்த ஒரு இடையூறும் இராதபடிக்கு தயவு செய்து உங்களுடைய ஹேண்ட்போனை நீங்கள் சைலண்ட் மோட் அல்லது அடைத்து வைக்க தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். இரண்டாவதாக, பிள்ளைகள் வைத்திருக்கிறவர்கள், அப்படி ஆட்கள் இன்னும் வந்து கொண்டிருப்பார்களானால் தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய மடியில வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு காரியம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் ஆராதனை முறைமையில நீங்கள் பார்ப்பீர்களானால் 8வது காரியம், மூப்பர்கள் உதவியாளர் நியமனம், அதன் பிறகு அர்ப்பண ஜெபம். இந்த அர்ப்பண ஜெபத்துக்கு பிறகு பிள்ளைகள் உங்களுக்கு ஞாயிறு பள்ளி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தயவு செய்து உங்களுடைய பிள்ளைகளை அந்த அர்ப்பண ஜெபத்திற்கு பிறகு அவர்களை அனுப்பும்படியாக தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிரியமானவர்களே, பெத்லஹேம் உலுத்தராம் பைபிள் பிரெஸ்பிட்டரியன் திருச்சபையின் 38ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாடவும், இன்றைய நாளிலே மூப்பர்கள் மற்றும் உதவியாளர் நியமனம் செய்யவும் ஒரு நிகழ்வு, ஒரு ஆராதனையில நாம் இங்கு கூடி வந்திருக்கின்றோம். கர்த்தர் நமக்கு பாராட்டிய சகல கிருபையையும் நினைத்து நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய ஐஸ்வர்யத்திலே திருச்சபையின் குறைவுகளை நிறைவாக்கி, தாழ்வானதை உயர்த்தி, சிறியதை பெரியதாக்கி தம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்கினார். இன்றைய நாளிலே அவருடைய பிரகாரங்களில் நாம் மகிழ்ச்சியோடும் பிரவேசித்து, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று நாம் நினைவு கூறுகிறோம். உலுத்தராம் திருச்சபைக்கு கடந்த 38 ஆண்டு காலம் கர்த்தர் பாராட்டிய சகல நன்மைகளையும் சகல கிருபைகளையும் நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஆதியும் அந்தமும் உள்ள தேவனை நாம் நினைத்து பார்த்து அவருக்கு நாம் துதி கன மகிமை செலுத்துவோமாக. அப்படியாக அந்த நல்ல தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று, ஆதியும் நீரே அந்தமும் நீரே, மானிடா நேச துதி உமக்கே, என்னாலும் துதித்திடுவோம் என்ற பாடலை நாம் பாடுவோம். Amen.
முனுசாமி அவர்கள் ஏறெடுப்பார். ஆதியும் அந்தமுமாகிய எங்கள் பரலோக தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய நாளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு அளித்து உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க அழைத்து வந்த கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எல்லாவற்றையும் படைத்து பராமரிக்கின்ற தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உளுத்திரான் சபையை 38 வருடமாக ராஜாதி ராஜனாக இருந்து சபைக்கு தலைவராக இருந்து ஆண்டவரே நீர் நடத்தி வந்த அந்த கிருபைகளை நாங்கள் பின்னோக்கி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்றும் ஆண்டவரே நீர் பெரிய கூட்டத்தை கூட்டி அழைத்து வந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. உளுத்திரான் முக்கியடிந்தான் கூடாய் சபையினர் கூடி வர நீர் செய்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவருக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வசனத்துக்காக காத்திருக்கிறோம். எங்களோடு நீர் பேச நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றும் நடக்க இருக்கின்ற இந்த எல்டர்ஸ் நியமனத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துகிறோம். டீக்கன் நியமனத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது உம்மால் வந்த காரியம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியக்காரரை நீர் ஏற்ற காலத்திலே எழுப்பி அவர்களை நீர் ஆயத்தப்படுத்தி வந்த தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அனுக்கிரகம் அவர்களோடு இருக்கும்படியாக நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுமையாய் உங்களுடைய அன்பு கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரையில் நீர் பொறுப்பேற்று இந்த ஆராதனை நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை நடத்துகின்ற போதகரை நீர் அபிஷேகப்படுத்தும். உடைய வேத வசனத்தை கொண்டு வந்த உடைய மகனை நீர் அபிஷேகப்படுத்தும் ஆண்டவரே. அவரை கொண்டு எங்களோடு பேசும்படி எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமாகவே இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம். ஆதியும் நீர் அலங்கார வாசலாலே.
வாசித்தலுக்கு நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 145 சங்கீதம் 145 1 21 வரை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 145 சங்கீதம் பழைய ஏற்பாட்டின் பக்கம் 760. இப்படியாக 1 தொடங்கி 21 வசனம் வரை தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. உம்முடைய சிறந்த மகிமையும் பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு 13 வசனம். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் ராஜ்யம் உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். கர்த்தர் தமது வழிகள் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகள் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். அமருங்கள். கர்த்தர்தாமே இந்த திருவசனங்களை நம்முடைய உள்ளங்களில் பதிய வைப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். விழுப்புரம் திருச்சபையின் 38ஆம் ஆண்டு நிறைவு நன்றி ஆராதனைக்கும் மூப்பர்கள் உதவியாளர் நியமனம் நடக்கிறதான இந்த நாளிலே உங்கள் யாவரையும் வரவேற்கின்றோம். குறிப்பாக விழுப்புரம் நுசாயிண்டா கூலாய் பெத்லஹேம் சிங்கையிலிருந்து வந்திருக்கிறதான எல்லா சபையாருக்காகவும் நம்முடைய அன்பார்ந்தவர்களுக்காகவும் அதிகமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பத்தார், அதாவது எனக்கும் என்னுடைய தம்பி, மாமனார் மாமியார், அவங்களுடைய குடும்பத்தாரும், சகோதரர் டேனியுடைய குடும்பத்தாரும், லாசர் அவருடைய குடும்பத்தாரையும் விசேஷமாக இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம்.
இந்த மூவரையும் நீங்கள் வாழ்த்தும் வண்ணமாகவும் அதோடு கூட இந்த விழுப்புரம் திருச்சபையினுடைய ஆண்டு நிறைவு ஆராதனையின் கொண்டாட்டத்திற்கும் நீங்கள் யாவரும் வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மெய்யாகவே நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக விழுப்புரம் திருச்சபைக்கு தேவன் பாராட்டிய சகல கிருபையும் நினைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய கரங்களிலே நம்முடைய திருச்சபையின் வார இதழ் இருக்குமாயின் நீங்கள் அதில் விழுப்புரம் திருச்சபையை குறித்தான ஒரு சாட்சியை நீங்கள் வாசிக்கலாம். குறிப்பாக 3 ஆசீர்வாதங்களை இந்த வருஷத்தில் தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். முதலாவதாக ஒரு முழு குடும்பமாக தேவனை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், இந்த ஜோர் மாநிலத்திலே கடந்த 10 ஆண்டுகள் வெள்ளி சனி அது ஓய்வு நாளாக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிக்க பெரிய இடையூறாக இருந்தது. ஆனாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இந்த 2025ஆம் ஆண்டிலே கர்த்தர் ஒரு பெரிய அதிசயத்தை செய்தார். ராஜாக்களுடைய இருதயங்களை கர்த்தர் அசைக்க பண்ணி மீண்டுமாக சனி ஞாயிறு லீவு கிடைக்க ஓய்வு நாளாக அறிவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்தார். அப்படியாக ஒரு முழு குடும்பமாக தேவனை ஆராதிக்க இது வழிவகுத்ததற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக பள்ளி பிள்ளைகள், ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க, அவங்க தேவனை ஆராதிக்க இது பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியமாக இருந்தது. இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம், இந்த வருஷத்துல தேவன் விழுப்புரம் திருச்சபைக்கு 12 ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறாரு. அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இறுதியாக இன்றைய நாளிலே நடக்கவிருக்கிறதான இந்த மூப்பர் மற்றும் உதவியாளர் நியமனம் விழுப்புரம் திருச்சபைக்கு ஜான் கண்ணா மூப்பராகவும் சகோதரர் டேனி உதவியாளராகவும் நியமிக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். மெய்யாகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இது ஒரு விசேஷமான நாள். பல மாதங்களாக இதை குறித்து நாம் யோசித்து ஜெபத்திலே தரித்திருந்து இந்த காரியங்களுக்காக நாம் பிரயாசப்பட்டு வந்தோம். அப்படியாக தேவன் ஜெபத்தை கேட்டு இன்றைய நாளிலே காரியங்களை வாய்க்கப்பட்டிருக்கிறார். ஐயாகவே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த வேளையிலே ஒரு சிறப்பு பாடலை நாம் கேட்போம். விழுப்புரம் சர்ச் choir குரூப் அவங்க சிறப்பு பாடலை பாடுவாங்க.
அடுத்ததாக யோபர் உதவியாளர் நியமன நேரத்திற்கு நாம் கடந்து செல்வோம். போதகர் மணி இதனை வழிநடத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தமிழ் ஊழியத்தில் ஒரு முக்கியமான ஒரு நாள். கடவுள் அவருடைய பெரிதான கிருபையினால் ஏற்ற நேரத்தில் நமக்கு 2 மூப்பர்களை, ஒரு உதவியாளரை, ஒரு டிக்கனை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நாம் மெய்யாகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய திருச்சபையில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நாம் தலைவரை நியமிப்பதில் ரொம்ப கவனமா இருப்போம். அதோட கூட ரொம்ப அவசரமா தலைவர்களை நாம் நியமிக்கிறது இல்லை. அந்த நேரம் வந்துவிட்டது, இன்றைக்கு நியமிக்கிறோம். அதற்கு நாம் கடந்து செல்வோம். 2 வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 13வது வசனமும். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. 1 தீமோத்தேயு 3:13. இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். இந்த நேரத்திலும் இந்த நியமன பெறவிருக்கின்றவர்களை முன்னால் வருமாறு அழைக்கிறேன். Deacon John Kanna, Deacon Lazar, Brother Danny. Okay. மூவருக்காக மெய்யாகவே கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய சாட்சியை நான் ஒரு முறை அல்ல, ஒரு 2 முறை வாசித்தேன். நீங்களும் வாசிங்க. அவர்களை கமிட்டியில நாங்கள் கலந்து பேசி அதுக்கு ஏற்பு தெரிவித்து சபையாருக்கு அறிவித்து, அதோட கூட ஜூம் வாயிலாக நேர்காணல், இன்டர்வியூ, ஆலோசனைகள் அதை வழங்கி இன்றைக்கு சந்தோஷமாக அவர்களை நியமிக்க விருக்கிறோம். இந்த மூவரை குறித்து சுருக்கமான சில வார்த்தைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது சகோதரர் டேனி. நம்ம எல்லாருக்கும் அவரை தெரியும். குடும்பத்தோடு கூட மனைவி மக்களோட உளுத்ரா ஆராதனைக்கு பல வருட காலமாக வந்து கொண்டிருக்கிறார். அவருக்காக நன்றி செலுத்துகிறோம். பார்ப்பதற்கு அவர் ரொம்ப சீரியஸா இருப்பாரு. நிறைய பேர் அவர்கிட்ட ரொம்ப இலகுவா பேச மாட்டாங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச டேனிங்க. ஆனா நீங்க பேச ஆரம்பிச்சுட்டா நல்லா பேசுவார். ஓகே. கடைசியா நான் மனம் விட்டு அவரோட கூட வந்து பேசினது இந்த யூத் கேம்ப்ல பதுபாடுல வந்து மனதார பேசணும். அவருடைய குடும்பம், பையன் படிக்கிறத பத்தி எல்லாம் மனம் விட்டு அவர் வந்து பேசினாரு. நான் பார்ப்பதற்கு தான் அப்படி இருக்கிறாரு. பழகுவதற்கு இனிமையானதும். எனக்கும் சில ஆறுதலான வார்த்தைகளை உங்களுடைய அடுத்த கட்ட ஊழியம் நீங்க எப்படியா இருக்கணும், நல்லா செய்வீங்க அப்படின்ட்டு என்னை வாழ்த்தி ஆசீர்வதிச்சார். ஸோ டேனிக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்து டிக்கன் லாசர். இதெல்லாம் நான் சொல்லும் போது என்னுடைய உள்ளம் நெகிழ்கிறது.
உள்ளம் நெகிழ்கிறது. இன்றைக்கு எனக்கு இது வந்து ஒரு பிரத்யேகமான ஒரு 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 ஆராதனை. குறிப்பா கடவுள் செய்த நன்மைகளை பின்னோக்கி பார்க்கும்போது அவருக்கு நன்றி செலுத்த 1000 நாவுகள் போதாது. லாசருக்கு 20வது வயதுல நான் காப்பாசாமி சர்ச்சில் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். அப்ப எனக்கு வந்து வயசு 46. அவருக்கு காப்பாசாமி சர்ச்சில் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அது மட்டும் இல்ல, நாளைக்கு 7 வருடங்களுக்கு பிறகு தெல்லோக்கின்டான்ல சிப்பாங்கப்பாட் அந்த லூதரன் சபையில ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தை நடத்தி வைக்கவும் தேவன் எனக்கு வாய்ப்பை கொடுத்தார். இன்றைக்கு அவருடைய மூப்பர் நியமனத்தை நேரில் நான் வந்து கலந்து கொண்டு அதில் பங்கு கொள்ள அந்த பாக்கியத்தை வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஜான் கண்ணாவை எடுத்துக்கொள்ளும் போது ஒரே ஒரு காரியம், அவரை ஒரு வாலிபனை 14-15 வயசு நினைக்கிறேன், சின்ன பையனா பார்த்த அவரு இன்றைக்கு வந்து நான் முன்னால இந்த மூப்பர் நியமனமே அதை வந்து பெற்றுக்கொள்றாரு, பிறகு இருக்கிறாரு. அதுக்காக நன்றி. நான் 80களில் லாங் ஊழியத்துக்கு போவேன். ஜான் கண்ணா எக்ஸாக்ட் வயசு எனக்கு தெரியல, 15-16 இருக்கும். உள்ளுத்திராவில இருந்து பஸ் எடுத்து ஜேபியில வந்து எனக்கு வெயிட் பண்ணுவார் வெள்ளிக்கிழமை. ஜேம்ஸ் ராஜாவும் அந்த ஊழியம் முடிந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நினைக்கிறேன் உள்ளுத்திராவில அவங்களை விட மாட்டேன். சாயங்காலம் நேரா கொஞ்சம் லேட் ஆயிடும், ஜேபியில விட்டுருவேன். பஸ் எடுத்து வீடு திரும்பணும். ஸோ நிச்சயமா பெற்றோர் உற்சாகப்படுத்திருப்பாங்க, இந்த ஊழியத்துக்கு நீ வந்து போ, நல்லது, 10 மணி போறாரு, அவரோட கூட போ அப்படின்ட்டு இந்த பெற்றோர் நிச்சயம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆரம்பம் இதுவரைக்கும் ஜான் கண்ணாவை படிநடத்தி சர்ச்சில் இத்தனை வருஷ காலமாக இருந்து டிக்கனை நியமிக்கப்பட்டு இன்றைக்கு மூப்பர் நியமனத்தை பெறவிருக்கிறார். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது மெய்யாகவே என்னுடைய உள்ளம் ஆனந்த பூரிப்படைகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இவர்களுக்கு 5 கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு பிறகு அவர்களை நாம் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து செவிக்க விருக்கிறோம். ஒரே கேள்வி உங்க மூவருக்கும், நீங்கள் ஜான் கண்ணா, நீங்கள் லாசர், டேனி, உங்க மூவருக்கும் ஒரே கேள்வி, 5 கேள்வியே. முதல் கேள்வி, உங்களுடைய உள்ளான மனதில் தேவ ஆவியானவரால் உந்தப்பட்டு இந்த நியமனத்தை ஏற்றுக்கொண்டு தேவ மகிமைக்காக வாழவும் தேவ ஊழியத்தை செய்யவும் உங்களை மனதார ஒப்பு கொடுக்கிறீர்களா? அறுபத்தி 6 புத்தகங்கள் அடங்கிய பரிசுத்த வேதாகமத்தை முழுமையாய் நம்பி அதையே மக்களுக்கு கற்பிப்பீர்களா? மூன்றாவது கேள்வி, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் உங்கள் முழு மனதோடும் அன்பு கூர்ந்து உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவீர்களா? உங்களுக்கு தேவன் அருளிய குடும்பத்தை நேசித்து அவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ எல்லாவித பிரயாசத்தையும் மேற்கொண்டு தேவ பயத்தோடும் தேவ பக்தியோடும் வாழ
உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? உங்களுக்கு நியமிக்கப்பட்ட போதகரோடு இணைந்து அவருடைய ஆலோசனையின்படி சபை ஊழியங்களை உற்சாகமாய் செய்ய உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? நீங்கள் ஒப்புக் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற தேவன் தாம் உங்களுக்கு உதவி செய்வார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த அருமையான நன்னாளில் டிகன் ஜான் கண்ணா, டிகன் லாசரை நாம் நம்முடைய சபையில உலுத்ராமுக்கு நம்முடைய தமிழ் ஊழியம், குறிப்பாக ஜான் கண்ணா உலுத்ராம் திருச்சபைக்கும் டிகன் லாசர் மூசாயிண்டா திருச்சபைக்கும் மூப்பர்களா இன்றைக்கு நியமிக்கப்படுகிறார்கள். டேனி வந்து இன்றைக்கு உலுத்ராம் திருச்சபைக்கு உதவியாளராக நியமிக்கப்படுகிறார். அவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்கிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். மகா இரக்கமுள்ள ஆண்டவரே, உங்களுடைய சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, உங்களுடைய திருச்சபைக்கு நீர் தலைவராக இருக்கிறீர். அதுக்காக நாங்கள் மனதார எங்களுடைய நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தலைவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். டிகன் ஜான் கண்ணாவை உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இந்த நாளில் இந்த முக்கியமான பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த முக்கியமான மூப்பர் என்ற பொறுப்பு அவருக்கு வழங்கப்படுகிறது. அந்த பொறுப்பை உங்களுடைய உதவியோடு கூட அவர் நிறைவேற்ற, அதை சிறப்பாக அவர் நிறைவேற்ற அவருக்கு நீர் அருள் புரிய, அவரை ஆசீர்வதிக்க, அவருக்கு தேவையான யாவையும் நீர் அவருக்கு சம்பூர்ணமாய் அருள அவருக்காக நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். அவருடைய கல்வி எக்னஸ்க்காக, பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர்களும் இவரோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தில் பங்கு கொள்ள அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். மூப்பர் ஜான் கண்ணாவை நீர் ஆசீர்வதிக்கிறார். கவனமாக நாங்கள் டிகன் லாசருக்காக வேண்டுகிறோம். இந்த நாளில் அவரை மூப்பராக நியமிக்கிறோம். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ தொடர்ந்து அவரை ஆசீர்வதியும். இந்த பொறுப்பை சீராய் அவர் செய்ய, உங்களுடைய உதவியோடு கூட செய்ய, உங்களுடைய கிருபையோடு கூட செய்ய, இந்த பொறுப்பில் நிலைத்திருக்க அவருக்கு நீர் உதவி செய்ய அவருக்காக நாங்கள் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவி சுமதிக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களையும் தேவனே நீர் ஆசீர்வதி. பிரதர் டேனியை இன்றைக்கு நாங்கள் உதவியாளராக நியமிக்கிறோம். நீர் அவரோடு கூட இருந்து அவரை வழிநடத்தினமைக்காக நன்றி. அவருக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த உதவியாளர் பொறுப்பை அவர் சிறப்பாக செய்ய அவருக்கு நீர் உதவி செய்யும். எல்லா நேரங்களிலும் காலங்களிலும் அவர்களுடைய உதவியை நாட
அவருக்கு நீர் உதவி செய்யும். அவருடைய மனைவி எலிசபெத் பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே நாங்கள் போய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மூவரையும் உங்களுடைய பொற்பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். உங்களுடைய இரக்கம், தயவு, கருவை, எல்லாவித நன்மையான ஆத்மீக ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் தங்குவதாக. அவர்களை நடத்தும், அவர்களை ஆசீர்வதிக்கும். உங்களுடைய நாமத்தில் நாங்கள் அவர்களை வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். சிறு பிள்ளைகள் உங்களுடைய வகுப்புக்கு நீங்கள் கடந்து செல்லலாம். நாம் ஸ்தோத்திர ஜெபத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்னதாக மேலும் ஒரு பாடலை நாம் பாடுவோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இந்த இறுதி சரணம் வரும் பொழுது நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பாடாத நாட்களும்
பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நீதிமானாய் வாழ்ந்திடுவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நீதிமானாய் வாழ்ந்திடுவேன். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நாம் யாவரும் எழுந்து நின்று ஸ்தோத்திர ஜெபத்துக்கு நாம் கடந்து செல்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகா இரக்கமுள்ள தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன், நீர் அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய திருச்சபையை நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தத்தால் மீட்கெடுக்கப்பட்ட ஆண்டவரே, உம்முடைய திருச்சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கொண்டு திருச்சபையை சுத்தம் செய்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஆயத்தமுள்ள மனவாட்டியாய் திருச்சபை நிற்கும்படி செய்கிறீர். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இந்த உளுத்திராம் திருச்சபைக்கு கடந்த 38 ஆண்டு காலம் ஆண்டவரே, உம்முடைய கண்கள் இதனை நோக்கி பார்த்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரம் இவைகளை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசுவாசிகளை விசுவாசத்திலே பலப்படுத்தினீர். எண்ணிக்கையிலே பெருக்கத்தை தந்தீர். ஆண்டவரே, தலைமைத்துவத்திலே ஆண்டவரே ஆட்களை கொண்டு வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக உளுத்திராம் திருச்சபையை ஆண்டவரே தயவாய் வழி நடத்தி வந்த எல்லா உபகாரங்களையும் ஆண்டவரே, பொழிந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே ஒரு குடும்பமாக கூடாய் திருச்சபையாரோட ஆண்டவரே நுசாய்ந்த திருச்சபையாரோட சிங்கை பெத்லெஹேம் சிங்கை சபையாரோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்முடைய அதிசயத்தை கிரியைகளை நாங்கள் பேசத்தக்கதாக நினைவு கூறத்தக்கதாக இந்த ஆராதனையில் எங்களை அழைத்து வந்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ செய்த உபகாரங்களுக்காக நன்றி. நாங்கள் கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கிறோம். ஆண்டவரே, எத்தனை கரடுமுரடான பாதைகள் எங்களுக்கு முன்பதாக இருந்தது ஆண்டவரே, எத்தனை மதிகள் இருந்தது ஆண்டவரே. ஆனால் நீர் அவைகளை உம்முடைய பலத்தால் எங்களை இடைக்கட்டி ஆண்டவரே அவைகளை கடக்க செய்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீர் அல்லவோ ஆண்டவரே. அப்படியாக நீர் பாராட்டிய கிருபையை நினைத்து ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆரோக்கியமான உபதேசத்தை அருளி உம்முடைய ஜனங்களை விசுவாசத்திலே பலப்படுத்தினமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும்படியான இருதயத்தை தந்ததுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே, திருச்சபையை தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்த ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த வார்த்தையை கொண்டு சுத்தமாக்கி ஆண்டவரே உம்முடைய வருகையின் போது இயேசுவே திருச்சபை உமக்கு முன்பதாக ஆயத்தமுள்ள வருகைக்கு ஆயத்தமுள்ள திருச்சபையாய்க்கான ஆண்டவரை நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கும் எங்கள் மத்தியிலே இருக்கிறதான பலவீனமான ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே சகோதரர் டேனி ராமச்சந்திரனுக்காக செபிக்கிறோம். மகனை கர்த்தர் தயவாய் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே சரீரத்திலே சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, தாயார் செசிலியாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த தாயாரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, தாயாருக்கு தொடர்ந்து பலம் தாரும். ஆண்டவரே, இன்றைக்கு உடைய ஆலயத்தில் காணப்படுவதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
மற்றும் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த வேலையில விசேஷமாக கர்த்தாவே மறைந்த சகோதர பரமேஸ்வரனுக்காக நாங்கள் ஆண்டவரே அந்த குடும்பத்தாருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அந்த குடும்பத்தாருக்கு வேண்டிய எல்லா ஆறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் தந்தவர்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே நடக்கிறதான அந்த நல்லடக்க ஆராதனையும் கர்த்தர் தயவாய் ஆசீர்வதிக்க போதகர் டேவிட்டுக்கும் அடியனுக்கும் கிருபை தந்தவர்கள் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இன்றைக்கும் உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தாவே எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான வார்த்தை கொண்டு ஆண்டவரே நீர் எங்களோட பேசும். ஆண்டவரே, உடைய வார்த்தை நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுடைய செவிகளை நாங்கள் மந்தமாக்காமல், எங்களுடைய இருதயங்களை நாங்கள் கடினப்படுத்தாமல், திருச்சபைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்ய கர்த்தாவே, இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தூரத்திலிருந்து அருகாமையில் வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி. எங்களுடைய நண்பர்கள் மற்ற சபையிலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தயவாய் அவர்களை வழிநடத்த கெஞ்சுகிறோம். இன்றைக்கும் மூப்பர்களாக நியமனம் பெற்ற ஜான்காக லாசருக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, டீக்கனாக நியமனம் பெற்ற டீக்கன் ஜேனிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இவர்களோட வாழ்க்கையில தொடர்ந்து கர்த்தர் இடைப்பட ராஜ்யத்துக்கு ஆண்டவரை தொடர்ந்து அவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. சிறுவரோட ஊழியத்தை கர்த்தர் தயவாய் ஆசீர்வதிங்க. எங்களை அமைதிப்படுத்துங்க. ஆண்டவரே, எல்லா இடையூறுகளையும் கர்த்தர் நீக்கி தயவாய் எங்களை நடத்துவீராக. அருமை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அமருங்கள். வேத வாசிப்புக்கு நாம் கடந்து செல்வோம். சகோதரர் ராமநாதன் வேத பகுதியை வாசிக்க அன்போடு அழைக்கிறோம். வேத வாசிப்பு அப்போஸ்தலர் அதிகாரம் 20 வசனம் 17, 18, 19, 20, 21, 33, 34, 35. 17வது வசனம். மிலேத்தவிலிருந்து அவன் எசுக்கு ஆள் அனுப்பி சபை மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது அவன் அவர்களை நோக்கி, நான் ஆசியா நாட்டில் வந்த முதல் நாள் தொடங்கி எல்லா காலங்களிலும் உங்களுடனே இன்னவிதமாய் இருந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வெகு தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். வசனம் 33. ஒருவனுடைய வெள்ளியை ஆகிலும் பொன்னை ஆகிலும் வஸ்திரத்தை ஆகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேலைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவினரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே ஆச்சரியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டுமென்று எல்லா விதத்திலேயும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். ஆமென். இப்பொழுதும் தெய்வ செய்தியை வழங்க பொதுக மணியை மூடி இருக்கிறேன். சரித்திரத்தை மறக்கிறவன் சரிந்து விடுவான். சரித்திரத்தை மறக்கிறவன் சரிந்து
விடுவாள். இந்த 2 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் காரியம், மன நிறைவோடு தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். We must thank God with a contented heart. இரண்டாவது, மனபாரத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். We must serve God with a burdened heart. இந்த முதல் காரியத்தை உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். சரித்திரம் மிக மிக அவசியம். அதனால தான் நான் சொன்னேன், சரித்திரத்தை மறக்கிறவன் சரிந்து விடுவான். கடந்த கால நன்மைகளை நினைவு கூர்ந்தால், கடந்த கால நன்மைகளை நினைவு கூர்ந்தால்தான் நிகழ்காலத்தில் மன நிறைவோடு வாழவும் வருங்காலத்தை நம்பிக்கையோடு எதிர்நோக்கவும் முடியும். நிகழ்காலத்தில் நல்ல மாதிரி வாழவும் வருங்காலத்தை நம்பிக்கையோடு நீங்களும் நானும் எதிர்நோக்கணும்னா, கடந்த காலத்துல செய்த நன்மைகளை நான் மறக்கவே கூடாது. அதனால்தான் வேதம் வந்து சொல்லுகிறது, உபாகமம் 32:7, பூர்வ நாட்களை நினை, தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார், உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான், உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். நம்மள சிலருக்கு சில சரித்திரம் தெரியாது. புதுசாக சேர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், நம்ம சின்ன வயசு, நம்முடைய சபை எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னு. ஸோ அதனால் இன்றைக்கு இந்த முக்கியமான ஆராதனையில் நான் சுருக்கமாக உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அதன் பிறகு இந்த இரண்டாவது காரியத்தை நாம் கவனிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய தமிழ் ஊழியம் பைபிள் பிரஸ்பிட்டன்ஸ் ஊழியத்தில் நீண்ட பாதையை, நீண்ட தூரத்தை நம்ம எல்லாரும் ஒரு திருச்சபையா கடந்து வந்திருக்கிறோம். மலேசியாவில் நமக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 4 சபைகள், கூலாய், உலுத்ராம், நூசாயிண்டா, கமாசன். இந்த சபையில குறித்து சுருக்கமாக உலுத்ராம் பற்றி கொஞ்சம் நான் விரிவாக சொல்ல விரும்புகிறேன். மற்ற சபையில் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். மார்ச் 1986 ஆண்டில், மார்ச் 1986 கூலாய் சபை ஸ்தாபிக்கப்பட்டது. கூலாய் ஆயில் பாம் மெசேஜ், அங்கே தான் எங்கள் தங்கமணி இருந்தார். சிறுவர் ஊழி அங்கேருந்து கிளாப்பாசாமி சேர்ச்சில் ஒரு சபையாக அந்த டைமில் பாஸ்டர் பேர்ட் இருந்தார். அவருடைய தலைமையில் 1986 ஆண்டில் இந்த சபை வந்து உருவானது. அப்புறம் 1987 ஒரு வருடத்துக்கு பிறகு உளுத்துறாமுக்கு அப்புறம் நான் வரேன். அப்புறம் 2000 ஆண்டு 2000 ஜனவரி 2000 சாலையில் ஒரு ஊழியம் ஆரம்பித்தோம். பாஸ்டர் டேவிட் வாங்கும் நானும் வேளாண்மை கல்லூரியில் படித்த அந்த நட்பில் அங்கே ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தோம். அப்புறம் அந்த ஊழியத்தை கூடாய் சேர்ச்சோடைய கூட இணைத்தோம். அப்புறம் 2007 ஆண்டில் நூசாயிண்டா, முக்கியம் அப்புறம் நூசாயிண்டான்னு பேர் மாற்றினது. அது அப்புறம் ஜோசப் ஸ்டாலாபீனில் தான் முதல் ஆராதனை அங்கே வந்து நடந்தது. அப்புறம் 2010 ஆண்டு கமாஸில் 2010 மோசஸ் கன்னியப்பெரும் வீட்டில் அந்த சர்வீஸ் வந்து நடந்தது. ஸோ குறிப்பாக இந்த சாலேங், அதை நான் அவசியம் சொல்லணும், சாலேங் கமாஸ் ஊழியம், சாலேங் ஊழியம், நூசாயிண்டா ஊழியம். ஓகே, இதுக்கு மூல காரணமாக இருந்தது நான் இல்லை, பாஸ்டர் பேர்ட் இல்லை, வேறு யாரும் இல்லை. நாங்கள்லாம் ஆதரவு கொடுத்தோம். மறைந்த டிகன் அப்படசாமியும் எலிசபெத் ராணி 3 சபைகள் உருவாக, மறந்துடாதீங்க, 3 சபைகள் உருவாக அந்த உந்துதலை, அந்த ஆர்வத்தை, அந்த துடிப்பை ஓகே கடவுள் அவங்களுக்கு வந்து கொடுத்தாரு. கும்மாஸுக்கு இவ்வளோ தூரம் போடுவா அப்படின்னு நான் பலமுறை அவங்கள வந்து கேட்டேன், நம்ம போய் செய்ய முடியுமா? இல்லை, போவோம் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் சரித்திரம். இதெல்லாம் பின்னோக்கி பார்க்கும்போது எல்லாம் கடவுளுடைய சுத்த கிருபையை. உளுத்திராம் சபை உங்களுடைய பயணம் ரொம்ப நீண்ட பயணம் தான், ரொம்ப 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 நீண்ட பயணம் தான். ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு
தொழுது கொள்ள ஒரு பில்டிங் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் இப்போ வந்து பெண்டிங்கில் இருக்கு. கிடைச்சது. ஓகே, அழகான ஒரு இடம். ஸோ அந்த பில்டிங் நமக்கு இல்லை. இப்போ கூலாய் பில்டிங் வாங்கிட்டாங்க, மூசாயிண்டா பில்டிங் வாங்கிட்டாங்க, பெத்லஹேமுக்கு பில்டிங் இருக்குது, பட்டாளத்தில் குறையா சொல்லலை, பட்டாளத்தில் பில்டிங் இருக்குது, ஐநாவரத்தில் பில்டிங் இருக்குது, பெத்லஹேமில் சிங்கப்பூரில் பில்டிங் இருக்குது, மூசாயிண்டாவுக்கு பில்டிங் இருக்குது, கூலாய்க்கு பில்டிங் இருக்குது, அஃப்கோர்ஸ் இம்மாஸ்க்கு இன்னும் பில்டிங் இல்லை, உளுத்துறாமுக்கும் ஓகே பில்டிங் இன்னும் கிடைக்கல. அது அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வந்து நம்ம வருத்தம் இல்லை, கோபம் இல்லை, பட்டு மனசு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பாரமாக தான் இருக்குது. பரவாயில்ல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கடவுளுடைய சித்தம் நிறைவேறட்டும். இந்த உளுத்துராம் திருச்சபை எடுத்துக்கிட்டு 1987 சபையாக வந்து ஸ்தாபிக்கப்பட்டோம். இது வந்து ஜோஹர் பார்வில் ஜோன் கண்ணாவும் அந்த இடம் பேர்லாம் ஞாபகம் இருக்கு, ஜலான் வடிஹானா. ஓகே, இன்னும் அந்த இடம் வந்து இருக்கு. அப்போ நான் ஃபாரிஸ்டர் பைபிள் காலேஜில் மாணவராக இருக்கிறேன். அங்கே இருக்கிற ஒரு சகோதரி நான்சி, அவங்களுடைய அம்மா வீடு தான் மேடம் ஜி, அவங்களுடைய அம்மா வீடு தான் இந்த ஜான் வடிஹானால இருந்தது. என்கிட்ட ஒரு நாள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் நிறைய இந்தியன்ஸ் வந்து வாடகை இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீ வந்து போறியா, அங்கே போய் போறியா? நான் எங்கே போகிறது, நானே பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, நான் போய் என்ன செய்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் அந்த செய்தி வந்து ரெவரண்ட் திமோத்தி தோவுக்கு போணுச்சு. அவர் தான் கல்லூரியுடைய முதல்வர். பாஸ்டர் பேர்ட்டுக்கிட்ட அதை நான் வந்து சொன்னேன். அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், உனக்கு தான் ரெவரண்ட் தோவு தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமே, ஓகே நீ அவரோட ஸ்டூடெண்ட், உனக்கு தான் அவர் ரொம்ப பிடிக்குமே, போ அவரு கூட அப்படின்ட்டு சொன்னார். அப்போ நான் ரெவரண்ட் திமோத்தி தோ அந்த சியாக்கி மிச்சுவேன். அந்த சியாக்கி மிச்சு வந்து அரசாங்கத்தில் வேலை செஞ்சார். அவருடைய டொயோட்டா கேம்பரியில் நாங்கள் 3 பேரும் வந்தோம். ஈவினிங் வந்து நான் போய் கொஞ்சம் கைப்பிடிலாம் கொடுத்தேன், அழைப்பு வந்து கொடுத்தேன். ஒரு 10-12 பேர் கூடுறாங்க. ரெவரண்ட் தோ பேசினார், நான் இன்டர்பிரேட் பண்ணேன். இதுதான் சரித்திரம். அங்கேருந்து ஆரம்பித்து அப்போ நம்ம ஜலான் நம்பித்தான் தானே, நம்பித்தான் மற்ற இடங்கள் 3 இடங்களில் வெவ்வேறு இடங்களில் நம்ம இங்கே வந்து இருந்தோம். ஸோ கடவுள் நம்மோட கூட இருந்து நம்ம வழி நடத்தினார். 1987 1998 வரைக்கும் 11 வருஷம் 3 இடங்களில் உளுத்துலாம ஆரம்பித்தோம். அப்புறம் நவம்பர் 1998 நீங்கள் இங்கேருந்து பாப்பா சாமிக்கு போனீங்க. ஓகே, ஆராதனைக்கு 45 நிமிஷம் இந்த ஹைவேலாம் இல்லை, இந்த பாதை ஃப்ரெண்டாக போகணும். 45 நிமிஷம், 4 மணிக்கு ஆராதனை, இங்கேருந்து போவீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கங்காதரன், முத்துசாமி மற்றவங்க சொந்த டிரான்ஸ்போர்ட் செலவு எல்லாத்துக்கும் டிரான்ஸ்போர்ட் ப்ரொவைட் பண்ணி அங்கே நம்ம போய் கடவுளை தொழுது கொள்வோம். அப்புறம் கடவுள் நமக்கு வந்து ஒரு இடத்த கொடுத்தாரு. தமிழ் பிரில்லியனில் 280,000 அதோட ப்ரைஸ். 100,000 பே பண்ணோம். அப்புறம் இன்னொரு 180,000 லோனு 5 இயர்ஸ் டைமில் அதை நம்ம வந்து பே பண்ணோம். ஸோ யூ ஹவ் கம் அ லாங் வே. அதை நான் வந்து சொல்கிறேன், யூ ஹவ் கம் அ லாங் வே. இவ்வளோ தூரம் வந்து இன்றைக்கு இன்னும் உங்களுக்கு வந்து தேவனை தொழுது கொள்ள ஒரு இடம் வந்து அமையல. அதை நம்ம தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுவோம், ஊக்கத்தோடு கூட அதுக்காக ஜெபம் செய்வோம். ஆர்தர் பிங்க ஒரு பெரிய இறையில்வாதி, அவர் இப்படியா சொல்றாரு, நம்முடைய வாழ்வில் எதுவும் நோக்கம் இல்லாமல் நடப்பதில்லை. நம்முடைய வாழ்வில் எதுவும் நோக்கம் இல்லாமல் நடப்பதில்லை. ஒவ்வொன்றும் நமது நன்மைக்காக தேவனின் நோக்கத்தின்படியே நடக்கின்றன. கடவுள் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ, தாமதிக்கிறாரோ, அதுக்கான காரணங்கள் முழுமையாக நமக்கு தெரியாது. ஆனால் எது எப்படியோ கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை நம்மோட கூட இருக்கிறது என்பதை நாம் நம்பிக்கையோடு நாம் வந்து செய்வோம். ஸோ இந்த ஊழியத்தில் நாம் வந்து பார்க்கும்போது இவ்வளோ தூரம் கடந்து வந்திருக்கிறோம். இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் ஊழியம், சிங்கப்பூரில் ஊழியம், சால்கே சென்டர், இந்தியாவில் ஸ்கூல், இப்போ ஸ்கூல் வந்து இல்லை. இப்படியா இது வந்து போனது.
ஓகே, பாஸ்டர் பேர்டுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடவுள் ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. ஓகே, ஸோ இதெல்லாம் நான் பின்னோக்கி பார்க்கும்போது பாஸ்டர் பேர்டுக்கு 1900, அதாவது அதுக்கு முன்னே ஊழியத்துக்கு வந்துட்டாரு. தமிழ் ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது 1980 2005 வரைக்கும் 5 வருஷம் தான் பண்ணிக்கணும், 25 வருஷம், 25 இயர்ஸ். ஓகே, 25 இயர்ஸ். எனக்கு 1985 2025 வரைக்கும், இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டா 40 இயர்ஸ். அவருக்கு 25 இயர்ஸ், எனக்கு 40 இயர்ஸ். இதில் பெரிய வித்தியாசம் என்னன்னா, அந்த 25 இயர்ஸ்ல எவ்வளவோ காரியத்தை அவர் வந்து செஞ்சிட்டார். ஓகே, எவ்வளவோ காரியத்தை அவர் வந்து செஞ்சிட்டாரு. அதுக்காக நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு காரியம், அவருடைய மறைவுக்கு பிறகு 2005 அதுலேருந்து இப்போ 2025 வரைக்கும் 20 இயர்ஸ் அவர் போன பிறகு அந்த தலைமைத்துவத்துக்கு நான் வந்தேன். திருச்சபையை 20 இயர்ஸ் வழி நடத்தேன். ஆலோசனை வழங்க கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தார். என்னுடைய பலமே நீங்கள் எல்லாம். யூ ஆர் மை ஸ்ட்ரென்த், காட் அண்ட் யூ ஆர் மை ஸ்ட்ரென்த். உங்களுடைய ஆதரவு எனக்கு கடவுள் கொடுத்த அருமையான தலைவர்கள் ஆரம்ப காலங்களில். we were not perfect. நல்ல சர்ச் மெம்பர்ஸ். உங்களுடைய ஜெபம் அதை பற்றி அப்படி நான் சொல்கிறேன். அப்படியா கடவுள் நடத்தினாரு. தொடர்ந்து நம்மளை வந்து நடத்தணும். இவ்வளோ தூரம் நடத்தி வந்திருக்கிறாரு. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எல்லாரும் மனதார சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், வாய் விட்டு சொல்லுவோம். என் ஆத்மாவே என் முழுவதுமே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இன்னொரு முறை சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். ஓகே, மனநிறைவோடு தேவனுக்கு நன்றி செலுத்தணும், தொடர்ந்து செலுத்தணும். இரண்டாவது காரியத்துக்கு வருவோம். நம்ம வாசித்த பகுதியிலிருந்து மனநிறைவோடு நாம் வந்து தேவனுக்கு நன்றி செலுத்தணும். இரண்டாவது காரியம் வந்து என்ன? மனபாரத்தோடு, மனநிறைவோடு நன்றி செலுத்தணும். மனபாரத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்யணும். ஸோ மனபாரத்தோடு இந்த தேவனுடைய ஊழியத்தை நம்ம வந்து எப்படி செய்யறது அப்படின்னு நான் சுருக்கமாக ஆலோசனைகளை நான் உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். மனபாரத்தோடு தேவனுக்கு ஊழியம் செய்யும். ஓகே, 3 காரியத்தை இங்கே பார்க்குறோம். 19வது வசனத்தில் பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம், வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். 3 காரியத்தை சொல்றாரு, அதை மட்டும் கவனிப்போம். வெகு மனத்தாழ்மையோடு அவர் வந்து ஊழியம் செய்தாரா. இரண்டாவது, மிகுந்த கண்ணீரோடு அவர் சேவை செய்தாரு. அது மட்டும் இல்ல, சோதனைகளோடு. ஓகே, humility, tears and trials. இது 3. ஓகே, பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவர் பெரிய ஒரு ஆளுமை, பெரிய ஒரு தலைவர், நிறைய காரியங்களை சாதித்த ஒரு சாதனையாளர். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவருடைய ஊழியத்தில் இந்த 3ஐயும் அவர் கடந்து சென்றார். அவர் தலைமையோடு செய்தார். அல்லாட்டி அவர் வந்து சிறந்தவங்க இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, மிகுந்த கண்ணீரோட, இந்த என்ன நம்ம கவனிப்போம், மிகுந்த கண்ணீரோட கூட இந்த ஊழியத்தை அவர் வந்து செஞ்சார். அது மட்டும் இல்லை, சோதனைகளோட. ஓகே, இந்த செய்தியை நான் வந்து தயார் செய்யும் போது பாஸ்டர் பேர்ட் கூட
பாஸ்டர் பேர்ட் கூட இந்த மூன்றையும் அவர் கடந்து போனார். நான் 20 வருஷம் அவரோட கூட இருந்தேன். ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஊழியத்தில் வந்து ஈடுபாடு இல்லாட்டியும் நிறைய எனக்கு ஒரு காரியம் வந்து தெரியும். ஏன்னா அவருடைய மனைவி வந்து என்னுடைய அக்கா. அதனால அங்கே நடக்கின்ற காரியம், அவருடைய எதிர்ப்புகள், போராட்டங்கள், ஓகே, அது மனத்தாழ்மையாக இருக்கும். அது இருந்துச்சா பாசப்பட்டு நிச்சயம் இருந்தது. நான் அதெல்லாம் கண்கூடா நான் பார்த்த காரியம். மிகுந்த கண்ணீரா இருந்தது. சோதனைகள், ட்ராயல்ஸ் அவருக்கு வந்து இருந்ததா. ஸோ இதெல்லாம் அவர் வந்து கடந்து போனார். ஓகே, ஸோ அப்போ நம்ம எல்லாருக்கும் குறிப்பாக நான் பாஸ்டர் ஜேம்ஸ் ராஜா, பாஸ்டர் பொன் டேவிட், இப்போ நியமிக்கப்பட்ட 2 நிக்கன்மார்கள், எங்கள் தங்கமணிக்கு குறிப்பாக நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் லேசான காரியம் இல்லை. அவர் கஷ்டப்பட்டு உருவாக்கி கட்டிய அந்த திருச்சபையை நம்ம எல்லாரும் கட்டி காத்து தொடர்ந்து செய்யணும். அதான் என்னுடைய, நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறேன்னு தெரியல. ஓகே, பட் இன்றைக்கு அதுதான் என்னுடைய பாரமான பணிவான ஒரு வேண்டுகோள். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். சரி, போல் வந்து மனத்தாழ்மையோடு அவர் வந்து ஊழியம் செஞ்சார். போல நம்ம வந்து பார்க்குறப்ப வெட்டு 1 துண்டு 2. ஓகே, ஜான் மார்க் கொஞ்சம் ஸ்லைக் போட்டார், தூக்கி வீசிட்டார். போ, நீ நான் உன்னை ஊழியத்துக்கு கூட்டு போக மாட்டேன். ஓகே, he was a very strong character. அப்படிப்பட்ட ஆளுமை உள்ள ஒரு 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 மனுஷன் பால். ஆனால் அவர் வந்து மனத்தாழ்மையோட ஊழியம் செய்தாரா? இதில் கொஞ்சம் ஆராயும் போது இந்த மனத்தாழ்மையோடு, வெகு மனத்தாழ்மையோடு, ஓகே, குறிப்பாக தலைவர்களுக்கு இது இருக்கணும். ஜேம்ஸ் ராஜா உங்கள்கிட்ட இருக்கணும், எனக்கும் இருக்கணும், தங்கமணி எல்லாருக்கும் இருக்கணும். ஓகே, நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். அல்லாட்டி நம்ம வந்து ஊழியத்தில் சிறந்தவங்க முடியாது. வெகு மனத்தாழ்மையோடு தான் என்ன, சுய ஆதிக்கம் செலுத்தாமல் சபையின் நலனுக்காக தன்னை முழுமையாய் தத்தம் செய்து இணைந்து செயல்படுது. போல் செயல்பட்டாரா இல்லையா? பலதர மக்களோடு அவர் வந்து ஊழியம் செஞ்சார். பர்னபாஸ், சீலா, திமோத்தி தான் அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப லாயலா இருந்தார் ஊழியத்தில். தீத்து மற்றும் அப்படிங்க ரோமர் 16ஆம் அதிகாரம் நீங்க வந்து படிச்சீங்கன்னா அதுல நீங்க வந்து பெரிய ஒரு பட்டியலே பார்க்கலாம். டாக்டர் வாரன் வெஸ்லி வந்து சொல்றாரு, Paul was not only a soul winner, he was a friend maker. ஓகே, அந்த சொல்லாடல் எனக்கு பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணினது. கடவுளுடைய கிருபையினால எனக்கும் நிறைய நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்தியாவில் அவங்களுக்காக நான் நன்றி செலுத்துறேன். ஸோ மிகுந்த வெகு தாழ்மையோட நம்ம வந்து நம்முடைய ஊழியத்தை நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் வந்து செய்யணும். அது ஒரே ஒரு உதாரணம். 2000ஆம் ஆண்டு, year 2000ல் நான் என்னுடைய வாழ்க்கையில செய்த தவறுகள்ல ஒரு தவறை இப்ப சொல்றேன், பகிரங்கமா சொல்றேன். போட்டுட்டு தவறு செஞ்சிருக்கிற வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு மிஸ்டேக்க நான் உங்களுக்கு பகிரங்கமா இந்த 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 செய்திக்கு அது ரொம்ப பொருந்தும். 2000ஆம் ஆண்டுல year 2000ல சாலேம் ஊழியத்தை ஆரம்பிச்சோம். ஓகே, அப்கோர்ஸ் குலாய் சேர்ச்சு, முக்கியமா எலிசபெத் ராணி அப்பளசாமி எல்லாரும் சேர்ந்து மற்றவங்க ஓகே சேர்ச்சோட ஊழியத்தை ஆரம்பிச்சோம். பாஸ்டர் பேர்ட்ட நான் சொல்லல, என்ன போதகரையா சிகாமணி பெரிய ஒரு தப்பு இல்லை. மூத்த போதகர் அமெரிக்காவில் இருக்காரு, அவர் அமெரிக்காவில் இருந்தா தான், என்ன ஆப்பிரிக்காவில் இருந்தா தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருல்ல, சொல்லல. ஓகே, பாயிண்ட் வந்து என்னன்னா, அதன் பிறகு அவர்கிட்ட வந்து அறிவிச்சோம். அந்த வெகு தாழ்மை அப்படின்னு சொல்லும்போது சில பேர் வந்து இதை பெரிய புதாகரமாக்கி இருப்பாங்க. ஓ, நீ யாருப்பா, நீ என்ன பாஸ்டரா, நீ என்ன தலைமை பாஸ்டரா, உனக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தா? ஓகே, ஏன் உனக்கு என்கிட்ட தெரிவிக்க முடியாதா? சர்ச்சை வந்து சர்வீஸ்ல வந்து ஆரம்பிச்சது அப்புறம் தான் அவர்கிட்ட வந்து சொல்லணும். என்ன சொல்ல வர, இந்த காரியத்தை அவர் பெருசுபடுத்தவே இல்லை, பெரிய ஒரு இஷ்யூவா அவர் எடுக்கவே இல்லை. ஓகே, சரி, சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு புது ஊழியம் வந்து ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பெரிய மனசோட அதை ஏற்றுக்கொண்டு நீங்க தொடர்ந்து செய்யுங்க
அப்படின்னு அவரும் வந்திருக்காரு சர்வீஸ்க்கு. அதில் அவருக்கு எந்த வித கசப்பு எந்த வித வெறுப்பும் இல்லை. ஸோ நம்ம தலைவராக இருந்தால் சில சமயத்தில் இந்த ஈகோவை, நான் வந்து ரெபரண்ட், நான் வந்து பிஷப், நான் வந்து சீனியர் பாஸ்டர், நான் வந்து அட்வைசரி பாஸ்டர், நான் வந்து ஓகே சூப்பர்வைசரி பாஸ்டர், அந்த ஆதிக்கம் அதெல்லாம் நமக்கு வந்து அவசியம் இல்லை. சேர்ச்சில் அப்படி அந்த ஆதிக்கத்தோடு நீங்களும் நானும் செயல்பட முடியும். இரண்டாவது, மிகுந்த கண்ணீரோடு அப்படின்னு பார்க்குறோம். மிகுந்த கண்ணீரோடு வித்தியாசம் பால் வந்து வித்தியாசம் அவர் வந்து ஊழியம் செய்தார். ஓகே, இந்த தியாசம் வந்து எடுத்துக்கிட்டா இது வந்து இப்போ சில பேருக்கு ஊழியத்தில் வந்து நிறைய துன்பம் வரும். சில பேர் எதிர்த்து பேசிடுவாங்க. அதுக்கு வந்து ரொம்ப அப்படியே கோவப்பட்டு, ஐயோ உங்கள் வலிக்குது அங்கே வலிக்குது, எனக்கு நெருக்கடி, எனக்கு நோய் வந்துருச்சு, அதனால அவங்களுடைய சோக கதை மக்களுக்கு போய் சொல்லுவாங்க, ஆதரவு தேடுவாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து கண்ணீர் இல்லை, அதே இல்லை, அது இல்லை. இதை சரியாக நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். 31வது வசனத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். ஓகே, அப்படின்னு சொல்றார். ஓகே, ஸோ எரேமியா வந்து அவர் வந்து வீப்பிங் ப்ராஃபெட், நிறைய டியர்ஸ் வந்து ஷேர் பண்ணாரு. நிறைய கண்ணீர் வந்து அவர் வந்து சிந்த வேண்டிய சூழல் அவருக்கு. அதில் வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு வசனம், எரேமியா 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் இப்படியா வாசிக்கிறோம், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலை உண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். ஸோ இந்த அழுகைன்னு சொல்லும்போது, இந்த தியேஸ்ன்னு சொல்லும்போது, அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து பலி விலகி விக்கிரகாராதனைகள் எல்லாம் போயிட்டாங்க. அந்த வேதனை அவருக்கு, அந்த துக்கம் அவர் ஆட்கொண்டு, சில சமயத்தில் நாம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்காக சில சமயத்தில் சொல்கிறோம், பிள்ளைகள் வந்து விடுவிக்கப்பட, பிள்ளைகள் வந்து நல்ல வழிக்கு வர அவங்களுக்காக கண்ணீரோட செபித்தோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கண்ணீர் தான். ஸோ பிரியமானவர்களே, நீங்களும் நானும் குறிப்பாக சபை தலைவர்கள் நம்முடைய சபையாருக்கு குறிப்பாக அவங்க பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது அவருடைய உற்றார் உறவினர்கள் ரட்சிப்புக்கு வராமல் இருக்கிறாங்க, இருளின் பிடியில் இருக்கிறாங்க, தவறான வழியில் போகிறாங்க, கடவுளை மறந்து போகிறாங்க, நமக்கு அறிமுகமானவங்க நம்முடைய சர்ச்சுக்கு வந்தாங்க, வழி விலகி போயிட்டாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்களும் நானும் அந்த பாரத்தோட நுணுக்கத்தோட ஆண்டவரே இந்த மக்களை விடுவியும், இவர்களை காப்பாற்றும் அப்படின்னு நாம் சொல்லி அவங்களுக்காக நாம் வேண்டுதல் செய்வோம். சோதனைகளை நாம் வந்து பார்க்கும்போது இதுக்கு நிறைய நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படிப்பட்ட சோதனை அப்படின்னு அந்த வசனமே சொல்லுது. நான் அதை வாசிக்கிறேன். வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனையினால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அந்த 2வது பகுதி பாருங்க, அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். அதாவது ஊழியத்தில் நமக்கு வருகின்ற எதிர்ப்புகள் வெளியிலிருந்து வரலாம், அவிசுவாசிகிட்டிருந்து வரலாம், உள்ளிருந்து கூட வரலாம். ஓகே, நமக்கு ஆதரவு கொடுக்காம இருப்பாங்க. ஒரு காரியத்தை வந்து செஞ்சா ஏன் செஞ்சேன்னு கேட்பாங்க, செய்யாவிட்டால் ஏன் செய்றீங்கன்னு, செய்யாவிட்டால் ஏன் செய்யறேன்னு கேட்பாங்க, செஞ்சா ஏன் செய்றீங்கன்னு கேட்பாங்க. இப்படிப்பட்ட நெருக்கடி பல விதங்களில் நம்ம எல்லாருக்கும் ஒரே விதமான நெருக்கடி நமக்கு வர்றதில்லை. ஆனால் நமக்கு வரும் எதிர்ப்பு போராட்டம் சிந்தனையை உங்களுக்கு தெரியாது. திரும்ப ரொம்ப சொல்ல விரும்பலாங்கள, எனக்கு வந்து இது ஒரு வாட்டி வின் ஸ்க்ரீனே உடைச்சிட்டாங்க. அந்த மாதிரி
ஸோ அதை நான் வந்து பின்னோக்கி பார்க்குறப்ப அது கடவுள் அப்பயே என்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. அப்போ பைபிள் காலேஜில் இருக்கிற அந்த டைம்லேயே கடவுள் இதெல்லாம் கடந்து போக கடவுள் வந்து அனுமதிச்சு மலேசியாவில் என்னை ஊழியத்துக்கு வந்து ஆயத்தமாக்கிட்டார். ஒரு வாட்டி ராஜரோட அம்மாவோட நினைவாரான்னு நினைக்கிறேன், மைக்கப்புக்கு வராங்க, ரெண்டு சண்டை போட்டு ஒரு குடிக்காரன். எனக்கு பயமே இல்லை, நான் உண்மையே சொல்கிறேன் உங்கள்கிட்ட, எனக்கு பயமே இல்லை, நான் அப்படியே தான் நிற்கிறேன். நீ வந்தா வா அப்படி. எனக்கு என்ன தைரியம்னா ராஜரோட அவங்கெல்லாம் தூக்கி வீசிடுவாங்க அன்னைக்கு அந்த பையனை. ஸோ நீ மைக்கை நெருங்கி வரையும் அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு வாட்டி சாலையில் இருக்கிறப்போ ஒரு வந்துட்டார், ஹாஸ்பிட்டல் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஒய்ஃப் வந்து கூப்பிட்டாங்க, நாங்களாம் சேர்ந்து கொஞ்சம் பேர் போய் கெட் அவுட் ஃப்ரம் மை ஹவுஸ்னாரு வந்தோடனே. திஸ் இஸ் மை ஹவுஸ், வாட் ஆர் யூ டூயிங்? கெட் அவுட்னு சொன்ன வீடு அவருடைய வீடு இல்லை, வீடு அவருடைய வீடு, அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஸோ நம்ம பாயிண்டிங் ஓகே. ஸோ அது மாதிரி கடவுள் ஆயத்தமாக்கி இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு வரும். வந்தாலும் இந்த பாயிண்ட் வந்து என்னன்னா, நீங்களும் நானும் குறிப்பாக தலைவர்களை வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் ஓகே இந்த சோதனைகளோடும் நம்முடைய ஊழியத்தை வந்து செய்யணும். இந்த ஊழியம் செய்யும் போது கூட இந்த பகுதியில் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். ஓகே, பாஸ்டர் ஜேம்ஸ் ராஜா அந்த சொன்ன 3 காரியங்கள் எல்லாம் முக்கியமான காரியம். குடும்பமாக வந்து ஆராதிக்கிறது, உங்களுக்கு வந்து விடுமுறை கிடைச்சது. ஆனால் அது ஆத்துமாக்கள், என்னுடைய உள்ளத்தை நெகிழ செய்தது அந்த ஆத்துமாக்கள். 10 ஆத்துமாக்களுக்காக ப்ரே பண்ணாங்க, அந்த ஆத்துமாக்களை கடவுள் கொடுத்தாரு. அதை தான் நீங்களும் நானும் செய்யணும். அதுக்கு தான் பிரதானமாக நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். பைபிள் பிரெஸ்பிட்டரியன் சர்ச்சில் உள்ள ஒரு பழைய ஒரு விசுவாசி, 70 வயசுக்கு மேலே இருக்கும், நல்ல ஒரு மனுஷன். பாஸ்டர் பேர்டுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமானவர். அன்றைக்கி வந்து அவரை சந்தித்தேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கிறேன். எப்படி சர்ச் போயிட்டு இருக்கு? பரவாயில்ல போயிட்டு இருக்கு. ஆனால் பாஸ்டர் மணி ஐ டெல் யூ, சர்ச் இஸ் நாட் க்ரோயிங். அவர் யாரையும் குறை சொல்ல, த சர்ச் இஸ் நாட் க்ரோயிங். சபை வந்து வளரணும்னா அது வந்து நல்ல சைனே இல்லை. நான் நம்ம வந்து இப்போ வந்து சொல்ல ஒரு ஆஹா ஒரு 10 பேர் வரணும், இன்னைக்கு 10 பேர், நாளைக்கு 10 பேர், அடுத்த வாரம் 10 பேர், இன்னொரு 100 பேர் அப்படி நான் சொல்ல வரல. ஆனால் சபையில் வளர்ச்சி இருக்கணும், இதில் வந்து வளர்ச்சி இருக்கணும். ஸோ அதனால இந்த சர்ச்சை டெக்கரேட் பண்ணுறது, இந்த ஏர்கான் நல்லா இருக்கணும், பல மாதிரி காரியம், சாப்பாடு, அதெல்லாம் முக்கியம்தான், ஓகே. அதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய இடத்துல தான் கொடுக்கணும். ஆண்டவராகிய இயேசு காணாமல் போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தார். அதற்கு தான் நீங்கள் நானும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்காக ப்ரே பண்ணணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து. ஓகே, உளுத்தராம் சேர்ச்சா கடவுள் வந்து வழிநடத்தி வராரு, அதில் மாற்று கருத்து இல்லை. நம்ம எல்லாரும் அந்த கூலாயாக இருந்தாலும் சரி, நூசாயிலாக இருந்தாலும் சரி, இந்த இப்படிப்பட்ட போராட்டங்களோட ஓகே நம்ம மிகுந்த தாழ்மையோட மிகுந்த கண்ணீரோட சோதனைகளோட நம்ம அந்த ஊழியத்தை விட்டு ஓடாங்க. ஓகே, நம்ம வந்து தொடர்ந்து நாம் வந்து முன் செல்லுறேன். நான் பாஸ்டர் பேர்டை பற்றி சொன்னேன், அதை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஓகே, என்னுடைய விருப்பம் வந்து இது வரைக்கும் கட்டி காத்த அந்த ஊழியம், நான் பெருமைக்கு சொல்லல, அவர் மறைந்து இப்போ 25 வருஷம் ஆகுது. ஓகே, அவர் இல்லாத அந்த காலகட்டத்தில் இந்த சபையை கடவுள் வந்து காத்திருக்கிறாரு என்னுடைய தலைமைத்துவத்தில். அது உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ஆதரவு. ஓகே, ஆனால் தொடர்ந்து இந்த சபை வந்து ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். கடவுள் உங்களுக்கு உதவி செய்யணும். ஸோ நான் கடைசியாக நம்முடைய மறைந்த 3 தலைவர்களை பற்றி நான் நினைக்கிற சொல்கிறது அவசியம். இப்படிப்பட்ட தலைவர்களை கடவுள் நமக்கு வந்து கொடுத்தாரு. அவர்களோட கூட பயணிக்க, அவர்களோட கூட ஊழியம் செய்ய, அவர்களோட கூட கமிட்டியில் இருக்க கடவுள் எனக்கு அந்த அந்த பாக்கியத்தை கொடுத்தாரு. அதுக்காக நான் நன்றி செலுத்துறேன். 3 பேர் மறைந்து போகிறேன். ஒன்று டிகன் சாம் அப்பளசாமி. இந்த 3 பேரையும் பாருங்கள், 3 பேருக்கும் நான் நல்லா படிச்சுட்டேன். உங்களுக்கு அந்த வித்தியாசம் எனக்கு நல்லா தெரியும். சாம் அப்பளசாமி ரொம்ப நாலேஜபிள். ஓகே, ஒரு வேலை கொடுத்தா இந்த வேலையை முடிக்கிற ஃபினிஷர், அந்த வேலை திரும்ப வராது. பாஸ்டர் காசு பத்தில எங்க அவரோட காசை போட்டு எல்லாரும் அப்படி செய்யணும் நான் சொல்ல வரல. அவருடைய காசை போட்டு அந்த வேலையை வந்து முடிச்சு கிளீனாக வந்து ஒப்படைப்பார். ஓகே, ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். அவங்களாம் பெர்ஃபெக்ட் இல்லை, ஐ வாஸ் ஆல்சோ நாட் பெர்ஃபெக்ட். அப்படிப்பட்ட தலைவர்களை கடவுள் எனக்கு வந்து கொடுத்தாரு. அதனால தான் இன்றைக்கு 70 இயர்ஸ் ஆச்சு. இப்போ தான் செலிப்ரேட் பண்ண பர்த்டே. ஜாய் சாரி அவங்களுக்கு அழைப்பு கொடுக்க முடியல. பட் கடவுளுடைய சுத்த கிருபை. 2வது
ரெண்டாவது காரியம், கமிட்டி மீட்டிங்கில் அதிகமாக கேள்வி கேட்கிற ஒரே ஒரு ஆள் அவர் தான். அதில் முத்துசாமி அமைதியாக உட்காந்துருப்பாரு, ஏபி ரொம்ப பேச மாட்டாரு. தங்கமணியை பற்றி உங்களுக்கு தெரியும், ரொம்ப சொல்ல வேண்டாம். ஓகே, தங்கமணி உண்மையிலே தங்கமான மனிதர் அவரு. ஓகே, ஃபுல் சப்போர்ட், பாஸ்டருக்கு அந்த மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் அவர் வந்து கொடுப்பார். கேள்வி கேட்கறது அப்பள சாமி தான். பாஸ்டர் அதை பற்றி எதிரி பண்ண மாட்டார். ஓகே, இதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. அதுல என்ன ஒரு சிறப்புனா, இதெல்லாம் முடிஞ்ச உடனே மீட்டிங் ஓவர். சரி, மீட்டிங் வாஸ் ஓவர். இந்த மீட்டிங்கை எங்க ஈட்டிங்கு கொண்டு போக மாட்டோம். மீட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட், ஈட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட். யார் இங்கே சாப்பாடு கூட்டிட்டு போவார்? சேம் அப்ளசாமி. அவரோட மனப்பாங்க என்னன்னா, கமிட்டியில பேசுறோம். ஓகே, பல மாதிரி காரியம் எல்லாத்துக்கும் நம்ம தலையாட்டி பொம்மையா இருக்காதீங்க. நீங்க திரும்ப நான் சொல்ற கமிட்டியில தயவு செஞ்சு தலையாட்டி பொம்மையா இருக்காதீங்க. அப்படி இருக்கவே கூடாது. கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கணும், சொல்ல வேண்டிய காரியத்தை நல்ல மாதிரி சொல்லணும். சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சேம் தான் கூட்டிட்டு போவார். எல்லாம் முடிஞ்சது, மீட்டிங்கோட முடிஞ்சது. அவர் தான் என்னை கூப்பிட்டு போவார். என்ன அவருடைய மனசுல வந்து என்ன, பாஸ்டர் உங்களுக்கும் வயிறு இருக்கு, எனக்கும் வயிறு இருக்கு, உங்களுக்கு பசின்னு ஒன்று இருக்கு, எனக்கு பசின்னு ஒன்று இருக்கு, நீங்களும் சாப்பிடணும், நானும் சாப்பிடணும். வாங்க. அவருக்கு தெரியும், நான் மீட்டிங் முடிஞ்சு 10 மணிக்கு 11 மணிக்கு ஒண்டியாக தான் போடும். அப்புறம் போகிற வழியில சாலையில் எங்கேயாவது பாட்டி சாப்பிடணும். வாங்க. ஓகே, 2 பேரும் சந்தோஷமா திருப்தியா சாப்பிட்டு அந்த மீட்டிங் ஒரு பக்கம் இருக்கும். அப்கோர்ஸ் அது சில காரியங்கள் ரிசர்வ் பண்ணாமல் இருக்கும். ஓகே, அவர் சாப்பிட வரைக்கும் எனக்கும் அவருக்கும் அருமையான ஒரு ஒரு நட்பு. கலைச்செல்வி போன்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்களுடைய உறவு. அந்த உறவு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஊழியத்தில். அந்த ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா யூ ஹேவ் நோ மினிஸ்ட்ரி. ஓகே, யூ கேனாட் எக்ஸல். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் படிச்சுக்கணும். கொஞ்சமாவது அப்படிப்பட்ட அம்சம் நமக்கு வந்து இருக்கணும். ரெண்டாவது, முத்துசாமிங்க ரொம்ப கண்டிப்பானவர். டைம்ல ரொம்ப கரெக்டாக இருப்பார். எதாக இருந்தாலும் சொல்லிடுவார். ஓகே, ஒரு வாட்டி கடைசியா அவருக்கும் எனக்கும் என்னன்னா, இந்த கேம் ஸ்பீக்கர் பற்றி உங்கள் கமிட்டியில் இருக்கும் கடைசி வரைக்கும் என்னை விடல. நல்ல ஸ்பீக்கரை கொண்டு வரும். நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப கஷ்டம்தான். இல்லை, லேப்டாப் வச்சுலாம் பேசக்கூடாது, பைபிளை எடுக்கணும், இதை தொடர்ந்து பேசணும், சரி போய் சேரணும். அவருடைய ஆதங்கத்தை அவர் வந்து தெரிவித்தார். சபையில் ஒழுக்கம் அது ரொம்ப முக்கியம். அதை கொஞ்சமாக நீங்கள் படிச்சிக்கிங்க. அல்லாட்டி சேச்சா இருக்காது. அதில் முத்துசாமி கிட்ட இருந்து அந்த நல்ல அம்சம் நம்மகிட்ட கொஞ்சமாவது இருக்கணும். அல்லாட்டி சபை வந்து வழிவிலகி போயிடும். நான் போன் பண்ணுறேன், உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறேன். அந்த கண்டிப்பு இருக்கணும். அதனால நம்ம வந்து ஆள் ஓட்டிங்க எல்லாத்தையும் ஓட்டிங்க அப்படி இல்லை. அந்த கண்டிப்பு இருக்கணும். ஓகே, இன்னொன்று பாருங்க, இந்த முத்துசாமிக்கு என்ன விட வயசு கூட, மேபி ஃபியூ இயர்ஸ் கூட. மற்றவங்களாம் அப்பா யங்கர் தென் மீ, கங்கா உங்கெல்லாம். ஆனால் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் ஒரு முறை கூட அவர் அநாகரிகமாக எதிர்த்து பேசினதே இல்லை. அதான் இந்த அதே மாதிரி தான் என்ற தங்கமணி. ஓகே, எதிர்த்து அது மாதிரி அவர் பேசினதே இல்லை. எவ்வளவோ கருத்து வேறுபாடு எங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட தலைவர்களை கடவுள் கொடுத்தார். அடுத்து கங்காதரன் வந்து எடுத்துக்கிட்டாங்க, எல்லாத்தையும் அரவணைப்பார். ஓகே, மக்களுக்கு நேரத்தை செலவு செய்வார். கும்மாசில் இருக்கிறப்ப எனக்கு நல்லா தெரியும். குளிக்கா மறுநாள் வேலைக்கு போகணும், பிள்ளைங்க தோப்புனா ஸ்கூலுக்கு போகணும், எல்லாம் வீட்டுக்கு வரணும், எல்லாத்தையும் உட்கார வச்சுக்குவார். கொஞ்ச நேரம் இருங்க, குடும்பத்தை பார்த்து அவங்களுக்கு வந்து ப்ரே பண்ணி, எவ்வளோ லேட் ஆகுனாலும் அவரோட வீடு நம்மளுக்கு வந்து தெரியும், எப்போதும் திறந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட உள்ள கொண்டு எந்தவித பாகுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் அவர் வந்து பெரியவங்களோ சிறியவங்களோ எல்லாத்தையும் அவர் வந்து அரவணைச்சார். ஸோ நம்முடைய சபை ஊழியத்தை நம்ம வந்து பின்னோக்கி பார்க்கும்போது நீண்ட பயணத்தை நம்ம வந்து கடந்து வந்திருக்கிற உண்மைதான். கடவுள் நமக்கு நல்லவராகவே இருந்தார். நல்ல சபை தலைவர்களை கொடுத்தாரு. அவங்க இன்டர்வியூ பண்ணுறப்ப கூட நான் வந்து சொன்னேன், ஒரு சில பேர் இருப்பாங்கன்னா நல்ல சேர்ச் மெம்பர்ஸை கடவுள் கொடுத்துருக்காரு.
அவங்களை ஆதாயப்படுத்தணும், அவங்களுக்காக நம்ம வந்து வேண்டுதல் செய்யணும். ஓகே, we are to love people. ஓகே, மனதார அவங்களை வந்து நாம் வந்து நேசிக்கணும். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வந்து வந்துட்டோம், தொடர்ந்து நம்ம வந்து போகணும். ஓகே, இந்த கம்பைன் மீட்டிங், கம்பைன் யூத் கேம்ப், கம்பைன் கேம்ப் அதெல்லாம் தொடரணும். ஓகே, இதெல்லாம் தொடரணும். அது வந்து தொடரணும்னா இங்கே இருக்கிற பாஸ்டர் ஜேம்ஸ் ராஜா, என்ற தங்கமணி, பாஸ்டர் பொன்தேவி, என்ற ஜான் கண்ணா, டிக்கன் லாசர், மற்றவங்க, அது வந்து உங்களுடைய பொறுப்பு. ஓகே, அதை நிலைநாட்டி நல்ல மாதிரி நம்ம அதை கர்த்தருடைய கிருபையோடு கூட நம்ம கொண்டு போகணும். ஸோ அப்படி நம்ம 2 காரியத்தை உங்களோட கூட பகிர்ந்து கொண்டேன். தேவன் செய்த நன்மைகளை நீங்களும் நானும் மறக்கவே கூடாது. ஓகே, சரித்திரத்தை மறக்கிறவன் சரிந்து விடுவான். ஹிஸ்டரியை இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேர்வை செஞ்சு இந்த ஊழியங்கள் வந்து ஸ்தாபிக்கப்பட்டது. ஓகே, நீங்களும் நானும் அதை வந்து கட்டி காக்கணும். அதான் நம்முடைய கடமை. 2வது, மிகுந்த மனத்தாழ்மையோடும் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் சோதனைகளோடும் எல்லாம் உங்களுக்கு யாருக்கு தான் வரல, அதோட கூட நாம் வந்து ஊழியம் செய்வோம். தேவன் தான் நமக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய காணிக்கை தசம பாகங்களை நாம் ஆண்டவருக்கு வழங்குவோம். ஆஷஸ் முன்பரை கேட்கிறேன். ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோம். நாம் யாவரும் கண்களை மூடி காணிக்கைக்காக ஜெபம் செய்வோம். எனது தங்கமணி அவர்கள் காணிக்கைக்காக ஜெபிக்க அன்போடு அழைக்கிறேன். பரிசுத்தமும் வல்லமையும் இருந்தவரான எங்கள் ஆண்டவரை கர்த்தாவே அப்பா, இது அந்த நல்நாளிலே அப்போ இந்த பரிசுத்த ஊழியனாலே அப்பா உங்களுக்காக நாங்கள் தரிசிக்கத்தக்க எங்களுக்கு கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, இந்த வேலையிலும் எங்களுக்கு நீ கொடுத்த வேலைக்காகவும் நன்றி அப்பா. நாங்கள் சம்பாதிக்கிறப்பா அது குடும்ப தேவைகளுக்காகவும் அப்பா சபை தேவைகளுக்காகவும் நன்றி காணிக்கையாகவும் தசப்பாகமாகவும் செலுத்தியிருக்கிறோம். கர்த்தாவே அப்பா, நீர் மனதால் அதிகரிக்க வேண்டாம் ஆதிக்கிறது கர்த்தாவே. ஐயா, இன்னும் அதிகமாக அப்பா நாங்கள் எங்கள் திராணிக்கத்தக்கதாக கொடுக்கத்தக்க துணிச்சு வேண்டுமா என்று ஆதிக்கிறது கர்த்தாவே. எங்கள் குற்றம் குறைகள் எல்லாம் தயவாய் மன்னித்தர வேண்டுமான் என்று ஆதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் சம்பாதித்த அப்பா அந்த குடும்பத்தை பராமரிப்பது போல அப்பா
எங்களுக்காக உழைக்கும் வாகனங்களையும் நாங்கள் நேர்த்தியாக பராமரிக்க எங்களுக்கு முயற்சி எடுக்கிறோம். ஐயோ நீர் செய்த சகல உபயோகங்களுக்கும் ஒரு சோதனை இந்த வேலையிலும் வேலை தேடிக்கொண்டிருக்கிற அன்பர்களும் கருத்துருக்கிற கர்த்தாவே, அவர்களுக்கு வேலை கிடைத்தப்பா எப்படியாவது அவர் சம்பாதிக்கிறதுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. வசனத்திலே சொல்லியது போல உழைத்து தான் நாங்கள் சம்பாதித்து வாழ வேண்டும். பிறர் உழைப்பில் வாழாமல் அப்பா சொந்த உழைப்பில் வாழ எங்களுக்கு கர்த்தாவே தொடர்ந்து வழி நடத்தும் ஐயா. இயேசு மரணாக்கி இருக்கிற எங்கள் ஜீவனை ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று இறுதி பாடலை நாம் பாடுவோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். தேவ செய்தியை நாம் கேட்டோம். திருச்சபையை தேவன் நிலைநாட்டி வருகின்றார். அப்படியாக தேவன் நமக்கும் திருச்சபைகளை கொடுத்திருக்கிறாரே. தொடர்ந்து ஊழியங்களை நாம் செய்வோம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியங்களை நாம் உற்சாகத்தோடு செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அப்படியாக இந்த பாடலை கருத்தோடு நாம் அதை எண்ணி நாம் பாடுவோம். Bye.
நல்ல ஆண்டவரே, வல்ல தேவனே, உடைய முடிவில்லா இரக்கங்களுக்காக, மாபெரும் அன்புக்காக, பெருமைக்காக, உடைய உண்மைத்துவத்துக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மலேசியா ஊழியத்தை, உள்ளத்திராம் திருச்சபையை இம்மட்டும் நீர் காத்தமைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லாரும் தொடர்ந்து ஒரு மனதோடு, ஒரு குடும்பமாக, ஒற்றுமையாக ஆண்டவரே ஒருவரை ஒருவர் அரவணைத்து, ஒருவரை ஒருவர் நினைத்து நேசித்து, ஒருவருக்கொருவர் ஜெபித்து, ஒரு குடும்பமாக ஒற்றுமையாக நாங்கள் முன் செல்ல எங்களுக்கு நீர் உதவி செய்யும். நீரே இந்த ஒருமைப்பாட்டை எங்களுக்கு அருள நாங்கள் வேண்டுகிறோம். தேவனே, எங்களை நீர் ஆட்கொள்ள நாங்கள் எல்லாரும் கருவிகள். எங்களுக்கு முன்னதாக ஊழியங்களை செய்த உங்களுடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய நல்ல முன்மாதிரிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த நல்ல முன்மாதிரிகளை நாங்கள் பின்பற்ற, எங்களுடைய காலகட்டத்தில் நாங்கள் செய்ய வேண்டியதை சிறப்பாக நாங்கள் செய்ய எங்களை முழுமையாக உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே எங்களை ஆட்கொள்ளும், எங்களை ஆசீர்வதியும். உங்களுடைய நாம மகிமைக்கென எங்களை எடுத்து பயன்படுத்தும். உங்களுடைய பிள்ளைகளாகி எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். படுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். அமருங்கள்.